தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 93 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. கடையம் அருகே ரவுடியை தேடிச் சென்று சுமார் 2000 அடி உயர மலைக்குன்றில் சிக்கி தவித்த 5 காவலர்கள். நீண்ட நேரம் போராடி காவலர்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 10ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற மீண்டும் உத்தரவிட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மத ரீதியான பதற்றத்தை உருவாக்க முயற்சி நடந்ததாக தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. பேரிகார்டுகளை உடைத்து போலீசாரும் கடுமையாக தாக்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற முன்னேற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கு. விசாரணையின் போது நீதிபதிகளிடம் ரௌத்திரம் பழக வேண்டாம் என நீதிபதி சுவாமிநாதன் காட்டம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கிரிவல பாதையில் தொடர்ந்து நிலவும் பதற்றம். அரோகரா அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் என முழக்கம் எழுப்பி பாஜகவினர் போராட்டம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறையினரை கண்டித்து பாஜக தர்ணா. திருப்பரங்குன்றத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உடன் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா பேச்சுவார்த்தை. திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற போலீசார் அனுமதி மறுத்ததால் பாஜகவினர் போராட்டம். சாமி ஊர்வலம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் கவலை. திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்ற நயினார் நாகேந்திரன், ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் கைது. கலைந்து செல்லுமாறு விடுத்த கோரிக்கையை ஏற்காமல் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. அனைத்து வழக்குகளிலும் தமிழ்நாடு அரசு குட்டு வாங்குகிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத பதற்றத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தார். கார்த்திகை தீபம் இந்துக்களின் பண்டிகை அல்ல, தமிழர்களின் பண்டிகை. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக 2014 கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. தலைமை பிரச்சினை உருவாகியுள்ளதால் பாமகவிற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்க முடியாது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில். உரிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே பாமக தலைவராக அன்புமணியை அறிவித்தோம். ஏதேனும் பிரச்சனை இருப்பின் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும்
ராமதாஸ் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் பதில். தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். மாம்பழம் சின்னமும் தன்னிடம்தான் உள்ளதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 6.39 கோடி பேருக்கு படிவங்கள் விநியோகம். தமிழக வாக்காளர் பட்டியலிலிருந்து 77 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். மேட்டூர் அருகே மேச்சேரியில் பெண்ணை தாக்கிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு. வரும் 12ஆம் தேதி முதல் விடுபட்ட மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தூத்துக்குடியில் மின்சார கார்களை தொடர்ந்து மின்சார பேருந்துகள், ஸ்கூட்டர்களை தயாரிக்க உள்ள வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 500 மில்லியன் முதலீடு. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாடு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் சுமார் 500 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் 41 நபர்கள் உயிரிழந்த விவகாரம். ஆவணங்களுடன் ஆஜரான மாவட்ட ஆட்சியர் தங்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சென்னை, கோவை, தஞ்சை, கடலூர், மதுரை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மணலி நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடி சடையங்குப்பத்தை சூழ்ந்த வெள்ளம். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் கடும் சிரமத்தில் பொதுமக்கள். காரைக்குடி அருகே கண்மாயிலிருந்து நீர்வீழ்ச்சி போல் வெளியேறும் தண்ணீர். குடும்பமாக வந்து ஏராளமானோர் வருகை தந்து உற்சாக குளியல். கொடைக்கானலில் திடீரென்று பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஆபத்தை உணராமல் படகில் நின்றவாறு ஆட்டம் போட்டதால் பரபரப்பு. கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை கோயில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். அண்ணாமலையாரை ஆனந்த கண்ணீர் விட்டு மனமுருகி வேண்டினர். அக்னியாக காட்சி தந்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாக ஐயங்குளத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஒசூர் பிரத்யங்கரா அம்மன் கோயிலில் நடைபெற்ற மிளகாய் வத்தல் யாகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று மிளகாய் வத்தல்களை யாக குண்டத்தில் வீசி வழிபாடு. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்தடைந்தார். விமான நிலையத்தில் கட்டியணைத்து பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு. டெல்லியில் பிரதமரின் மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்றார் ரஷ்ய அதிபர் புதின். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தவருக்கு உணவு விருந்து அளித்தார் மோடி.
இங்கிலாந்து அணி வீரர் ஜோ ரூட்டின் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தனது முதல் சதத்தை பதிவு செய்து அசத்தர். டெஸ்ட் கிரிக்கெட் இடதுகை பந்து வீச்சாளராக அதிக விக்கெட்களை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வீரர் மிச்சல் ஸ்டார்க் சாதனை. பாகிஸ்தானின் இடதுகை பந்து வீச்சாளரான வாசிம் அக்ரமின் சாதனை முறியடிப்பு. H1B மற்றும் H4 விசா விண்ணப்பதாரர்கள் சமூக வலைதள கணக்குகளை அனைவரும் பார்க்கும் வகையில் பொதுவில் வைக்க வேண்டும். அவர்களின் சமூக வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் என அமெரிக்கா அறிவிப்பு.